தற்போதைய அண்மை செய்தி. சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற சேலையூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் வங்கதேச ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயன்ற சேலையூர் சிறப்பு உதவி ஆய்வாளர் தற்போது வங்கதேசத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருச்சியைச் சேர்ந்த ஜான் செல்வராஜ் மடிப்பாக்கத்தில் தங்கி சேலையூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன், இந்த நிகழ்வு குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு செய்யலாம்? வணக்கம் சூர்யா. அதாவது சென்னை அடுத்த சேலையூர் காவல் நிலையத்தில் சிறப்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் திருச்சியை சேர்ந்த ஜான் செல்வராஜ் கடந்த சில மாதங்களாகவே விடுப்பு எடுத்து அடிக்கடி விடுப்பு எடுப்பது ஒரு வழக்கமாக கொண்டுள்ளார். அவர் இந்த குற்றவாளிகளை அவர்களை கைது செய்து அவர்களை அழைத்து செல்வது கோர்ட்டு மற்றும் நீதிமன்றத்திலையும் மற்றும் சிறைசாலை கொண்டு செல்வதுதான் அவருடைய வழக்கமான பணிகளாக இருந்து வந்தது. அவர் சென்னை அடுத்த மடிப்பாக்கத்தில் தங்கியுள்ளார். தங்கி அங்கிருந்து சேலையூரில் காவல் நிலையத்தில் சிறப்பு ஆய்வாளராக பணியாற்றி வந்த நிலையில் அவர் அடிக்கடிக்கு விடுப்பு எடுப்பது ஒரு வழக்கமாக வைத்துள்ளார். அந்த விடுப்பு எதற்காக இருக்கிறார் என்ற ஒரு காரணம் தெரியாத நிலையில் தற்போது வங்கதேசத்தில் எல்லையில அவர்கள் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற விவரங்களும் சரியாக தெரியவில்லை. இருந்த போதிலும் அதாவது வேற யாராவது தொடர்பு தீவிரவாதிகளோடு என்ன தொடர்புல இருக்காரா என்ற ஒரு கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு சிறப்பு ஆய்வாளர் வங்கதேசத்தில் எதற்காக கைது செய்யப்பட்டார், அவர் எதற்கு அங்க எல்லை தாண்டி சென்றார் என்று ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. தமிழக காவல்துறை தற்போது இந்த மாதிரி ஒரு குற்றவாளி செயலில் ஈடுபட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது மறைந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் காவல்துறையை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்கள் ஒரு சுதந்திரமாக செயல்படும் நிலையில் தற்போது இருக்கக்கூடிய திமுக அரசுக்குரிய காவல்துறையை தற்போது வங்கதேசத்தில் ஒரு எல்லையை தாண்டி தீவிரவாதிகளுடன் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இதனால் தமிழக காவல்துறையில ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரை தற்போது கைது செய்து அவர் எதற்காக அங்க சென்றார், என்ன காரணத்துக்காக அங்க சென்றிருக்கார் என்று எதற்காக பல முறை விடுப்பு எடுத்திருக்கார் என்ற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதனால் பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறையிலேயே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சூர்யா, சிறப்பு காவல் ஆய்வாளர் கைது குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி பத்மநாபன்.